ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஜோதிடத்தில் கடன், கவலை, நோய் போன்ற பல விஷயங்கள் ஆராயப்படுகிறது. இந்த மொத்தத்துக்கும் ஆதாரமாக உள்ளது, அதாவது திதி, யோகம், கரணம், இது எல்லாமே இந்த பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒன்று மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய். இந்த கோபம் என்பது அது அதிகமானாலும் மனம் சந்தோஷமாக இருக்கிறதா, இதை அளக்கக்கூடியது. வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தில் கடன், கவலை, நோய் போன்ற பல விஷயங்கள் ஆராயப்படுகிறது. இந்த மொத்தத்துக்கும் ஆதாரமாக உள்ளது பஞ்சபூத தத்துவம். அதாவது நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூத தத்துவத்தை வைத்து தான் பஞ்சாங்கம் என்பதே தயாரிக்கப்படுகிறது. அதாவது திதி, யோகம், கரணம், இது எல்லாமே பஞ்சபூத தத்துவத்தில் அடங்கும். அதாவது 5 விதமான குணங்கள். இதில் ஒவ்வொரு பஞ்சபூதத்திலும் ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட குணாதிசயத்தை கொண்டிருக்கிறது. இப்போது நெருப்பு, நீர், காற்று, ஒவ்வொரு குணம் உண்டு, ஒரு குணம் இல்லை. இப்போது காற்றுக்கு உருவம் கிடையாது. அதே போல் நிலம் அசையாது, நீர் ஓடக்கூடியது. இந்த தத்துவங்களை தொடர்பு படுத்தி தான் ஜோதிடம் இயங்குகிறது. நவகிரகத்துக்கும் இந்த பஞ்சபூதத்துக்கும் சரியான தொடர்பு உண்டு. இந்த பஞ்சபூதங்களில் சரிசமமாக ஏதாவது ஒன்று இல்லை என்றால் அந்த இடத்துல பிரச்சனை வருது. ஆக பஞ்சபூத தத்துவம் அறிந்து கொண்டால் கட்டாயமாக ஜோதிடத்தை அறிந்து கொள்ளலாம். அதனால தான் ஜோதிடத்தில் ஒரு பகுதி பஞ்சபக்ஷி சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. அதில் இந்த 5 பூதங்களையும் 5 விதமான பறவைகளோடு ஒப்பிடுறாங்க. கைரேக சாஸ்திரத்துக்கே பேர் பஞ்சாங்குழி சாஸ்திரம் என்று தான் பேர். நம்முடைய கை விரல்கள் 5க்கும் பஞ்சபூதத்துக்கும் தொடர்பு உண்டு. பஞ்சபூதங்களுடைய சமன்பாடு தவறும்போது உடலில் நோய் உண்டாகிறது. அப்போ தான் 3 விதமான தோஷங்கள் சொல்லப்படுறது ஆயுர்வேதத்தில். பொதுவாகவே மருத்துவத்தில் ஸ்லேஷ்மம் குறைகிறதா, அல்லது பித்தமா, வாதமா. வாதம், பித்தம், ஸ்லேஷ்மம், இந்த 3 விதமான தோஷங்களில் தான் எல்லா விதமான நோய்களும் இருக்கிறது. இந்த பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒன்று மிகுந்தாலும் நோய், குறைந்தாலும் நோய். இந்த பஞ்சபூத தத்துவத்தை ஜாதக வழியாக நாம் பார்த்தால் உறுதியாக அவருக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், சொல்லலாம் என்பது தெரியும். அதாவது நம்ம உடம்பில் குறைபாடு, வைட்டமின் குறைபாடோ, புரோட்டீன் குறைபாடோ, வேறு ஏதாவது ஒரு குறைபாடு இருப்பதால் நோய் வருகிறது. உடம்புக்கு வந்தால் அதுக்கு பேர் நோய். மனதுக்கு வரக்கூடிய நோயின் பேர் கவலை. ஆக இந்த கவலையும் இந்த நோயும் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தான் இருக்குது. மனதிலையும் அதிர்ஷ்ட காற்று வீசும், தென்றல் வீசும், புயல் வீசும். அப்போது காற்றோடு மனமும் சம்பந்தப்பட்டது தான். இதே மனதுக்கு வர இன்னொரு நோய் கோபம். இந்த கோபம் என்பது நெருப்பு, அக்னி தத்துவம். அப்போது அது அதிகமானாலும் மனம் பாதிக்கப்படும். ஆக உடலை இயக்கக்கூடிய அதே பஞ்சபூதம்தான் மனதையும் இயக்குகிறது. அப்போது இந்த பஞ்சபூத தத்துவம் சரியாக இருந்தால், சமன்பாடு சரியாக இருந்தால் கட்டாயமாக ஒரு மனிதர் ஆரோக்கியமாக நல்ல மனநிலையோடு வாழலாம். இந்த பஞ்சபூதம்தான் மிக மிக முக்கியமானது. 96 தத்துவத்தில் முதன்மையானது பஞ்சபூத தத்துவம். இந்த பஞ்சபூத தத்துவத்தை புரிந்து கொண்டால் சரியாக இருக்கும். இப்போது நீர் கிரகம் நெருப்பு ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயமாக நல்லது செய்யாது. அப்போது நவகிரகங்களும் ராசி கட்டமும் பஞ்சபூத தத்துவத்தில் ஒருங்கிணையும் போது
அந்த ஜாதகம் நல்ல மேன்மையான விஷயத்தை அடைகிறது. அப்போது தவறான இடத்தில் அது இருந்துவிட்டால் அதை எவ்வாறு சமன் செய்வது என்பது தான் நம்ம வேலை. ஒரு ஜோதிடருடைய வேலை என்னென்னா, இந்த பஞ்சபூத தத்துவத்தை சமன் பண்ணுவது, சரியாக ஆக்குவது. எது அதிகமாக இருப்பதோ அதை குறைப்பதும், எந்த தத்துவம் குறைவாக இருக்கிறதோ அதை மிகுதிப்படுத்துவதும். இந்த மாற்றங்களை செய்தாலே ஒருவருக்கு மனதளவிலும் உடல் அளவிலும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பொதுவாகவே சில ஜோதிடர்கள் ராசியை கொண்டும் சில ஜோதிடர்கள் லக்னத்தை கொண்டும் பார்க்கிறார்கள். உண்மையிலே சொன்னால் 3 விதமான அணுகுமுறை வேணும். லக்னத்தை கொண்டு கணிக்க வேண்டும், சந்திரனை வைத்தும் அறிந்து கொள்ள வேண்டும், சூரியனை வைத்தும் சரிபார்க்க வேண்டும். காரணம், சூரியன் என்பது செயலாற்றல், சந்திரன் என்பது மனோகாரகன். இந்த நிகழ்வு சரியான முறையில் நடக்குமா என்பதை தீர்மானிப்பது லக்னம். காரணம், மனம் என்பது தான் மிக மிக முக்கியமானது. தசை, புக்தி, அந்தரம். தசை என்பதை உடலாக கொள்ளலாம், புக்தி என்பதை புத்தியாக கொள்ளலாம், புத்தினா மனம். அந்தரம் என்பதை உயிராக கொள்ளலாம். இந்த அந்தரத்தையும் தசையையும் சேர்த்து பிணைப்பதே புக்தி தான். அந்த மனம் சரியாக இல்லை என்றால் விளைவுகளும் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். பொதுவாகவே ஒரு இராணுவ வீரருக்கு குண்டடி படுறது என்று வைத்து கொண்டால் அவருக்கு அது முள்ளு குத்துவது போல். சாதாரண மக்களுக்கு ஒரு முள்ளு குத்தினாலே அது குண்டடிப்பட்டது போன்ற பாதிப்பை உண்டாக்குகிறது. அப்போது நிகழ்வு ஒன்று தான், ஆனால் மனோநிலைமை வேறு வேறு. எந்த மனோநிலைமையில் இருக்கிறார், மனம் சந்தோஷமாக இருக்கிறதா, இதை அளக்கக்கூடியது, இதை அறியக்கூடியது மனோகாரகனாகிய சந்திரன். ராசியும் முதன்மையானது, லக்னமும் முதன்மையானது, சூரியனும் மிக மிக முக்கியமானது. இதுதான் இச்சாசக்தி, ஞான சக்தி என்று பிரிக்கப்படுகிறது. பொதுவாகவே இச்சாசக்தினா மனம், இச்சை, ஆசைகள். அந்த ஆசைகளே இல்லைன்னா எந்த விதமான முன்னேற்றமும் வராது. இதை பகுத்து பிரித்து பார்க்க வேண்டும். இந்த பகுத்து பிரித்து பார்ப்பதால் நல்ல பரிகாரங்களை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த பரிகாரம் இவருக்கு பஞ்சபூதத்தில் எந்த பூதத்தை சரி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டால், உடற்கூறாய் இருந்தாலும் மனதை புரிந்து கொண்டாலும் நல்ல விதத்தில் அறியலாம். இந்த பஞ்சபூத தத்துவத்தை வைத்து கொண்டு ஜாதகம் பார்ப்பது தான் சரியான முறையாக அமையும். இதுதான் என்னுடைய கருத்து.